நான் பிளான்ஸ் விசஸ் பிரெயின் ராட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கெத்தான கேமுங்க. இந்த கேம்லாம் வந்துக்கிட்டு ரோப்ளாக்ஸில் 3rd பிளேஸ் ஃபேமஸான கேம்னு இடம் பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேமில் நான் ஏற்கனவே விளாண்டு கிரைண்ட் பண்ணி இவ்வளோ பிரெயின் ராட் நான் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கிரைண்ட் பண்ணி பிளான்ஸும் வச்சுருக்கேன். ஸோ வாங்க இன்றைக்கி கேம் ப்ளே இதாங்க. அடுத்த கேம் ப்ளே வீடியோ வந்துக்கிட்டு ஸ்டீலர் பிரெயின் ராட்டில் போடுறேங்க. சரி வாங்க இப்போ கேம் ப்ளேக்குள்ளே இறங்கலாம். சரி ஃபஸ்ட்டு நம்ம மற்றவங்களோட கார்டனெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம், எப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. என்னடா, ஓ அதான் நான் பார்த்தேன், என்ன வெறும் ஒன்றே தான் இருக்குன்னு. எங்கே வெறும் எள்ளு மட்டும் வாங்கியிருக்காங்க, கெத்து. இன்னொன்று இப்போ ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு, WRL அப்படின்னு. ஸோ வாங்க நம்ம சென்ட்ரல் ஐலாண்டில் போய் பார்ப்போம். நம்மளுக்கு அந்த ஃபியூஸ் மிஷின் இருக்குங்க, தான் இங்கே இருக்குது. அந்த ஃபியூஸ் மிஷினில் நம்ம என்ன போட்டால் பிளேஸ் பிரெயின் ராட்டா என்னையா கிடைக்கும் தெரியலையே. சரி இதெல்லாம் மியூட்டேஷனுக்கு. சரி அப்புறம் இங்கனக்குள்ளே நான் சில 2 பிரெயின் ராட்ஸ் போட்டு வச்சுருந்தேன். டெய்லி ரிவார்டு. ஓ அப்படியா விஷயம். பனானித்தா டொல்ஃபினித்தா ஃபிகா கமலோ ஓஃபதிதலோ அது வேணும். சரி மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் அப்படிலாம் இல்லைன்ட்ட. அட்மின் செஸ்ட் இது, கம்ப்ளீட் டாஸ்கஸ். என்னது ப்ளே ஃபார் 2 hours, கில் 5000 பிரெயின் ராட்டு. ஆத்தாடி என்னங்க இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. சரி இப்போ நம்ம வந்துக்கிட்டு இது கரமானம் சீக்ரெட்டு ரெயின்போல போடு, சூப்பருங்க போடு. அதுவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரி இப்போ வந்துக்கிட்டு நம்மகிட்ட பிரெயின் ராட் வைக்க இடம் இருக்கோங்க. இன்னும் ஒரு பிளேஸ் இருக்குது, இதான் அது. இங்கனக்குள்ளே வச்சுருவோம் அதை. எனக்கு இப்போ கிடச்சிச்சு, இன்வெர்டேரியில் இருக்கும் பிரெயின் ராட்ஸ் தாங்க நிறையா இருக்குது என்கிட்ட. போய் செல் பண்ணணும். எக்யூப் மை பெஸ்ட்டு பிரெயின் ராட்ஸ் அப்படின்னு கொடுத்தாலே போதும், எக்யூப் ஆயிரும். என்னங்க பண்ணி வச்சுருக்குறாங்க, வேஸ்ட்டாக எக்யூப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்களேன், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கன்னு. சோபா தெரியாமல் கொடுத்துட்டேங்க அப்படி. இதெல்லாம் வேணாண்டா. இங்கே வா, நீ வா, நீங்களாம் வேஸ்ட்டு. வேறு ஏதாவது இருக்கா? இது 2 பிளேஸையும் மாற்றி வைக்கணும். என்னங்க இவங்க எப்படி பண்ணுறாங்க. பிக்கப் வா, இங்கே வா. எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு ரீபர்த் பண்ணிடலாம் அப்படியே நம்ம. கச்சாவ் வா உங்களெல்லாம் நான் தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கா தெரியும் அந்த வழி. என்கிட்ட லிமிட்டட் 2 இருக்குது. அப்புறம் வந்துக்கிட்டு சீக்ரெட் தான் மற்றது எல்லாமே. இன்னும் ஒரே ஒரு கார்டு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கெல்லாம் இந்த பிரெயின் ராட்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் யூசர் நேம்லாம் போட்டு விடுங்க, நான் உங்கள் ஃப்ரெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சரி இப்போ வாங்க ரீபர்த் பண்ணிடலாம். ரீபர்த்தே எஸ்ஸு. சரி ரீபர்த் பண்ணியாச்சு. என்கிட்ட ஏற்கனவே அந்த 2 சேர்ந்ததால் இப்போ வெயிட் பண்ணுங்கள். எனக்கு காசு தான் வேணும், வேற ஒன்றும் இல்லை. எவ்வளோ ரூபாடா? 100 மில்லியன் வேணுமா? என்னோட இதை காணோம், இன்வென்டரியா. எனக்குள்ளே நான் தேடணுங்க, அதான் நாங்கள் தலைவலி. இப்போ எல்லா பிரெயின் ராட்டையும் நான் பிக்கப் பண்ணி அதெல்லாம் என்னோட ஃபீல்டில் விட்டுறக்குள்ளேயும் வெறுப்புங்க அதெல்லாம். சரி இது ஒன்று அப்படியே வந்து இது என்னதுரா? ஆமாங்க, இதை மறந்துட்டேங்க. இந்த பிரெயின் ராட் என்னோடதில் இருக்குது. இதுவும் கெத்தான பிரெயின் ராட் தான் இதில். சரி இப்போ இன்வென்டரியில் போய்க்கிட்டு போச்சுரா, திருப்பி நான் ஸ்க்ரோல் பண்ணணும். இதில் தலைவலியே இதாங்க ஸ்க்ரோல் பண்ணுறது. டே நான் இங்கே தான்டா அமுக்கிறேன். அப்படியே கீழே போய் தள்ளி வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே இங்கே தான் இருக்குது. இது என்னது? இதெல்லாம் என்னதுங்க? வெயிட் பண்ணுங்க, இது என்னது? நம்ம பைபிளுங்க. எனக்கு பிடிச்ச பிரெயின் ராட் இது ஒன்று. அப்புறம் இல்லை சிக்கலத்தேரா இருக்கா, அதெல்லாம் தெரில. சரி இல்லைங்க, இதுலேருந்து காசு மட்டும் நம்ம 2 இருந்து எடுத்துப்போம். ஒரே இதாக ரீபர்த் பண்ணி விட்டோம்னா முடிஞ்சு.
1 மில்லியன் சேர்ந்து 100 மில்லியனோ இப்போ தாங்க 1 மில்லியனே சேர்க்குறேன். ஐயோ அப்புறம் என்ன எல்லா பிரெயின் ராட்டையும் நம்ம இதில் வைக்க வேண்டியதான். கச்சாவ் அடுத்த லிமிட்டடுங்க. இந்த பிரெயின் ராட் தாங்க அடுத்த லிமிட்டடு. ஐயோ ரெண்டுமே இடிக்கிற மாதிரி இருக்கே. ஐயோ சரி இல்லைங்க, ஆனால் லிமிட்டடை நான் கடைசியாக பார்த்துக்கிறேன். இப்போ நல்லா கீழே வந்துட்டு ஐயோ லாக் ஆகுது. அச்சோ இப்படி பண்ண போது இதாங்க வெறுப்பு, வேறணும் இல்லைங்க. அப்படியே வச்சுட்டு போயிட்டு சீக்கிரட்டை எல்லாத்தையும் எடுத்துப்போம். தலைவலி பாயலுங்க கொடூரமா. சரி இங்கே இப்போ போய் இதை இங்கனுக்குள்ளே வச்சுருவோம். அப்புறம் இங்கனுக்குள்ளே வந்துக்கிட்டு எங்கே அது என்னங்க இவங்க எப்படி பண்ணுறாங்க? இல்லை அடிக்க எல்லா பிரெயின் ராட்டையும் சேர்ந்துட்டு இது அப்படியே கடுப்பேற்றுதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இதெல்லாம் காடு, இதெல்லாம் நம்ம அப்புறமேட்டி வச்சுப்போம். அப்புறம் இதை வந்துக்கிட்ட அங்கிட்டு போய் வச்சுப்போம். சரி இப்போ திருப்பி நம்ம எடுத்துப்போம். கீழே வா. இப்போ நம்ம லிமிட்டட் இதை இப்போ ரெயின்போ சாச்சு. அடுத்து இங்கே எனக்குள்ளே வந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், இதுவே எவ்வளோ இடத்த எடுத்துக்குதுன்னு. ஏன்டா இப்போ எடுத்துகிட்டு எங்கள் இன்வென்டரி ஃபுல்லாகிருச்சுன்னு சொல்லுதுங்க. 250 பிரெயின் ராட்ஸ் என்னோட இன்வென்டரியில் இருக்குது. இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ இதை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு. அதான் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி விடணுன்னு பார்க்குறேன். இது லாஸ்ட் த்ராலா லேத்தோஸ். சரி இது இங்கே வச்சுப்போம். ஐயோ பக்கு தாங்க ஆகுது. சரி இல்லைங்க, நான் எல்லா பிரெயின் ராட்டையும் நான் வச்சுட்டு இது பண்ணுறேன். எல்லா பிரெயின் ராட்டையும் வச்சு முடிச்சாச்சு. ஆனால் இன்வென்டர் 2 பிரெயின் ராட்டுக்கு இடம் இருக்குங்க. 2 இடம் வேணும். அதே செல் பண்ணலாம் நான் தோண போதே பார்க்குறேன். இன்னும் வேணும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே காசு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்க அதுக்குள்ளேயும் 100 மில்லியன் சேர்ந்துருச்சா? எங்க இப்போ தாங்க நான் வச்சு எடுத்தேன் எல்லாத்தையும். ஏண்டாடு இப்படி பண்ணுறீங்க? ஐயோ சரி ஒன்றும் இல்லை. இப்போ இதெல்லாம் திருப்பி எடுக்கணும். அதான் வெயிட் பண்ணுங்க. எங்கே இதை எஸ் சார். ஐயோ இன்னும் கொஞ்சம் வேணும். அதான் நில்லுங்க, காசு கலெக்ட் பண்ணிப்போம். இதுங்க கிட்ட காசு கலெக்ட் பண்ணாலே போதுங்க. இருந்தால் சேர்ந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ போய் அடுத்த பிளாட்ஃபார்ம் வாங்கிப்போம். சரி இப்போ இங்கே எனக்குள்ளே வந்துட்டு இதுக்கிட்ட இன்னும் வாங்கல. எல்லாமே நான் கெத்தான பிரெயின் ராட் வச்சுருக்கிறனால காசு ஈஸியாக கிடைக்கிது. வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா காசு கொஞ்சம் கஷ்டமாக தான் கிடச்சிருக்கும். சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிரெயின் ராட் இனோவேஷன் நான் போட்டேன்னா கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு டைம் கிடைக்குங்க. இன்னும் சில பிரெயின் ராட்ஸ்லாம் என்னோடய இதுக்குள்ளே வந்து உட்காராது. அப்போ நாம் வந்துக்கிட்டு சரி வெயிட் பண்ணுங்கள். அப்போ வந்துக்கிட்டு நம்ம ரீபெர்த் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் அது கொஞ்ச நேரத்துலேயே அந்த இனோவேஷன் முடிஞ்சிருங்க. அப்புறம் எல்லா பிரெயின் ராட்டும் வந்து உட்கார ஆரம்பிச்சிச்சுன்னா சங்கட்டமாக போகும். அது லக்கி மீமா என்னங்க இது? என்னடா பிரெயின்? ஓ எங்கள் லிமிட்டடு லக்கி பிளாக்குங்க 2 இருக்கா? நல்லது. தர என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். முடிஞ்சா எனக்கு தோணி எனக்கு ஒன்றும் ரேரான பிரெயின் ராட் கிடச்சிருக்கோ. ஐயோ இது வேற ஒன்று. என்ன சோபா இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறக்குள்ளேயும் எனக்கு உயிர் தாங்க போகுது. அதனால் வந்துருச்சு. மெதுவாக பண்ணுவோம். சரி நம்ம பேஷன்ஸை தாங்க இது பண்ணுறாங்க இந்த கேமு. வந்துட்டோம். சரி நம்ம ஜிராஃபா செலஸ்டேல்ஸ் இது எனக்குள்ளே போட்டுப்போம். அப்புறம் இன்னொன்று எனக்கு ஒரு பிரெயின் ராட் கிடச்சிச்சு. இதா ஆமாங்க இதாங்க. இதெல்லாம் லிமிட்டடா? லிமிட்டட்லாம் ஏன் இந்த கலரில் இருக்குது? சரி இது இங்கே எனக்குள்ளே போட்டுப்போம். இதை வந்துக்கிட்டு X2 சரி ஏதாவது ஒன்று. சரி
இப்போ நம்ம இங்கனக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் செல் பண்ண போகிறோம். எனக்குலாம் வேணாண்டா. என்ன நிறைய லக்கி பிளாக்ஸ் இருக்கான வேணாம், எனக்கு செல் பண்ணிடுவோம். முடிஞ்சு அது பிரெயின் ராட்ஸ் வித் 1 வித் த ரேரிட்டி லிமிட்டடா. எங்க லிமிட்டட் என்கிட்ட தானே முடிஞ்சு. அப்புறம் என்ன லிமிட்டட் வேறு என்கிட்ட இல்லவே இல்லையே, 2 தான் இருந்துச்சு. எப்படி அதுக்குள்ளேயும் லிமிட்டடு வேறு எது கிடைக்கும்? ஒருவேளை இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்க போதே லிமிட்டடை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்களா? இல்லை, ஆமாங்க, ஏதோ லிமிட்டடை நம்ம ஓப்பன் பண்ணோமே. அந்த இங்கனுக்குள்ளே இருக்குது. என்னடா வித்தியாசமாக இருக்குது இந்த லிமிட்டடு. சரி, எது நான் இல்லைங்க, எங்கள் காசு வேணுங்க. அப்போ தான் இன்னும் பிரெயின் ராட்டையும் ப்ளேஸ் பண்ண முடியும். இந்த லிமிட்டட் பிரெயின் ராட் அது. இது இன்னும் மை ஹாட் ஸ்பாட் அது மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த இடத்த வாங்கிப்போம். ரொம்ப நன்றி இடத்த கொடுத்ததுக்கு. இன்னும் கொஞ்சம் போட்டு வச்சுப்போம் காசை. இன்னொன்று ஒரு இடத்த போட்டு வச்சுப்போம். சார், இடத்த கொடுத்து காசு வாங்க வேண்டியது, காசை கொடுத்து இடத்த வாங்க வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக 150 வந்துருச்சு. அவ்வளோதான்டா. இப்போ என்கிட்ட ஏதாவது நல்லதாக இருந்துச்சுன்னா அதை தூக்கி இங்கே வச்சுருவோங்க. அப்புறம் அது இருக்குது, இது இருக்குது, அது போகும், இது போகும், பரவாயில்லையா இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு கடுப்பேற்றிக்கிட்டு இருப்பாங்க. இது என்னடா எங்க லக்கி லக்கி பிளாக் திருப்பி கிடச்சிச்சுங்க. எப்பட்றா இதெல்லாம் எனக்கு கிடைக்கிது? இது என்னடா பேஸ் கார்ட் பேக். சரி, நம்ம ஒன்று இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னதான் இருக்கும் அது? கிளிக் டு ஓப்பனா? குட்ரா. பிரெயின் ராட் பிளெஸ்ஸிங்கா 10% இன்க்ரீஸ் தி இன்கம் ஃப்ரம் ஆல் பிரெயின் ராட்ஸ். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆனால் இது காமன் தாங்க. என்னடா இது ரேரு. பிளான்ஸ் டீல் அடிஷ்னல் நல்ல டேமேஜ் டீல் ஆகுமா? அடுத்து எவ்ரி 50 பிரெயின் ராட்ஸ் ஸ்லைன் ஃப்ரீஸ் ஆல் பிரெயின் ராட்ஸ் ஃபார் 5 செகண்ட்ஸ். சரி, இந்த கார்டெலாம் கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. சரி, இப்போ நம்ம போயிட்டு எங்கடா? ஐயோடே, நீ இந்த வேலையை மட்டும் முடிக்க விடுங்கடா ப்ளீஸ்ரா. ஒரு லக்கி மீம் பிளாக் இருந்துச்சே, அது எங்கே? பார்த்துட்டேன். உய், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். எல்லாமே லிமிட்டட். வேணாண்டா, இந்த பிரெயின் ராட்டை பார்த்தாலே ஒரு மார்க்கமாக இருக்குது. வேணாம், நான் போய் இதை விற்றுடுறேன். வேணாம், நம்மளுக்குலாம் எல்லாம் செட்டு வராது. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரெயின் ராட் இன்னோவேஷன் பேட்டில் போட்டுட்டு இதை கொடுத்து, இது கொஞ்சம் நேரம் எடுக்குங்க என்ன இன்னோவேஷனு. எஸ்ரா, கொடுத்து அமுச்சு விடுங்கடா, காசை கொடுங்கடா ஃபஸ்ட்டு. ஐயோ, லேக் ஆகுதுங்க. பிரெயின் ராட் இன்னோவேஷன் ஆரம்பித்தோம்ல, வேணும்ல. சரி, வெயிட் பண்ணுங்கள். இப்போ போயிட்டு இது எல்லாத்தையும் பிக்கப் கொடுத்துப்போம். நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பிரெயின் ராட்டும் இப்போ போயிடுச்சு. ஏங்க தெரியாமல் அது பிக்கப் கொடுத்துட்டேனே. காசு எடுக்கிறதுக்கு பதிலாக பிக்கப் கொடுத்துட்டேன். சரி, பரவாயில்ல. எப்படின்னா காசு அதுக்குள்ளேயும் சேர்ந்துருச்சு எனக்கு 100 மில்லியன். கச்சக்கு பச்சக்கு கச்சக்கு பச்சக்கு. வாங்க, டக்குன்னு வாங்க. முடிஞ்ச வரையும் எடுக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. கச்சக்கு வாடா. எங்க ஏதோ ஒரு பிரேக் ஆன வந்துக்கிட்டு நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறான். சரி, நான் எப்போவுமே ஒரு லலவேன் தான், யாரெல்லாம் பார்க்குறேன். அவன் என்னோடய சப்ஸ்கிரைபராக கேட்டால் தானே என்னால் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் இது பண்ண முடியும். ப்ரோ சாரி ப்ரோ. சரி, இதெல்லாம் நம்ம எடுத்துருவோங்க, ஏன்னா ரீபர்த் பண்ண போதா. என்னங்க இது, என்னாச்சு? இதையும் சேர்த்து நம்ம, ஐயோ நம்ம தெரியாமல் இதையும் சேர்த்து செல் பண்ணதால் இப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, சரி, நான் கேமரா பிரெயின் ராட் இங்கே வச்சுப்போம். என்ன குட்டி பிரெயின் ராட் இங்கே வச்சுப்போம். என்ன காட்லி பிரெயின் ராட். கார்டெலாம் இங்கே இடம் இல்லை, லிமிட்டடு சீக்ரெட்டுக்கு மட்டும்தான் இங்கே இடம். அப்புறமேட்டி தான் கார்டு. இங்கேனக்குள்ளே என்ன இருக்குமே. எங்கே முடிஞ்சு வெற்றி. நம்ம
ஓ ஆனால் ஃபைட்டே நான் பார்க்கல. நீங்கள் என்னை ஃபைட்டை ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே முடிஞ்ச வரையும் டக்குன்னு வைக்கணும். இது இங்கேனுக்குள்ளே இருந்துச்சுங்க கச்சக்கு. அது இங்கே வச்சாச்சு. இங்கே இப்போ ஐயோ இதே எங்கே வைக்க? இங்கே வைக்கலாம். இங்கே அடுத்து அப்படியே பிரெயின் ராட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருக்குங்க. சொல்ல முடியாதுங்க எப்போ வேணால் இப்போ வர ஆரம்பிச்சிருவாங்க மற்ற பிரெயின் ராட்ஸ்லாம். சொல்லி வாய மூடல வர ஆரம்பிச்சிருச்சு. சரி முடிஞ்ச வரையும் டக்குன்னு போட ஆரம்பிப்போம். அப்போ தான் நம்மளாலேயும் முடியும். ஐயோ சேர்ந்துக்கிட்டே போதுடா. டே நில்லுங்கடா. கச்சக்கு இதை எடுத்து இங்கே போட்டுட்டு இதை எடுத்து எங்கே? ஐயோ இது எங்கே வைக்க முடியும்? வைக்க முடியுமா? அங்கே வைக்க முடியாது தெரியும். சரி எங்கேயாச்சும் போ. கச்சக்கு வச்சாச்சு. அப்புறம் இதை வந்துக்கிட்டு இது ஃப்ரோசன் இதா? சரி ஏதோ ஒன்று வச்சா போதும். அப்புறம் இது ஜிராஃபா செலஸ்டல் இதை எனக்குள்ளே வச்சுப்போம். அப்புறம் ரூபி லக்கி பிளாக் இது என்னதுடா? காட்லியா? வேஸ்ட்டுங்க இது வேஸ்ட்டு. என்னடா கிடச்சிச்சு? பிவிக்கியா? என்னன்னு தெரியலையே. சரி நம்ம வேலையை பார்ப்போங்க. ஓ அடுத்து முடிஞ்சு நம்ம வேலை வேற ஒன்றும் இல்லை. டக்குனுடா என்ன கிடச்சிச்சுன்னு தெரியலையே. நடுவில் நின்றுச்சுங்க அது. ஓ மத்தேயோவா? சரி நின்றுக்கோ. நீந்தா அது வித்தியாசமாக இருக்கு. என்னையா லிப்ஸ்டிக்லாம் போட்டுருக்க? ஓய் சரி இப்போ நம்ம இங்கிட்ட வந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இது லிமிட்டட் தானே? இல்லையா காட்லி அதான் பார்த்தேதா. சரி நம்ம இப்போ இங்கிட்ட வருவோம். மற்றவங்கன்னா என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். டேங்க்கு நம்மக்கிட்ட இல்லை. என்னங்க அவங்களுக்குள்ள பெருசாக என்னமோ டைட்டன் மாதிரி நின்றுச்சு. ஒரு பிளான்ட்டு தான் இது. ஸோ இந்த கேம் என்ன கான்செப்ட்னா ஒரு எப்போ இருக்கும்? ஒரு பிப்ரவரி இல்லைனா மார்ச் இருக்கோங்க. அப்போ வந்துக்கிட்டு குரோவா கார்டனுக்கும் ஸ்டீல பிரெயின் ராட்டுக்கும் ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் போட்டியில் யார் அட்மின் அப்யூஸ்லலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஜாண்டலும் சாமியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் டீம் சாமிக்கு தான் இருப்பேன். அப்புறம் எதுக்குடா ஜாண்டல் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஜாண்டல் எனக்கு செகண்டு, சாமி எனக்கு ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஆனால் எனக்கு பிடிச்ச கேம்னா இப்போ இது. செகண்டில் எனக்கு பிடிச்ச கேம்னா ஸ்டீல பிரெயின் ராட்டுங்க. சரி இப்போ என்ன நடந்துச்சுன்னா 2 பேர்த்துக்குமே சண்டைனால அட்மின் அப்யூஸ் வச்சாங்க கேமில். ஏங்க சீக்ரெட்டுங்க. சரி என்ன சீக்ரெட் நம்மக்கிட்ட வந்துடும், கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நான் அட்மின் அப்யூஸ் வைக்க போது சாமி வந்துக்கிட்டு அவனோட கேமை பற்றி தப்பாக பேசியிருப்பான். அதனால் இப்போ இந்த பிளான்ஸ் விசஸ் பிரெயின் ராட்னு இந்த கேமை வந்துருச்சு. சரி இப்போ நான் இவனை செல் பண்ணிட்டு எனக்கு இப்போ புதுசாக கிடச்ச பிரெயின் ராட்டை இங்கே வைக்கிறேன். எங்கடா போச்சு? ஸோ அதனால் பிளான்ஸ் விசஸ் பிரெயின் ராட்டுன்னு ஜாண்டல் உருவாக்குனான். ஆனால் இதில் வந்துக்கிட்டு 2 பேர் பொறுத்தும் இந்த கேமில் இருக்கிறனால தான் நான் வந்துக்கிட்டு இந்த கேம் விளாடுறேன். வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் குரோவா கார்டனும் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வேஸ்ட் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. ஸோ என்கிட்ட பிளான்ஸில் என்னென்ன இருக்குன்னா நில்லுங்க, நான் உங்களுக்கு இங்கேக்குள்ளே வந்து போய் காமிக்கிறேன். என்கிட்ட வந்துக்கிட்டு கேக்டஸ் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, பம்ப்கின் இருக்குது, சன்ஃப்ளவர் இருக்குது, ட்ராகன் இல்லை, எக் பிளான்ட் இல்லை, வாட்டர் மிலன் இல்லை, கிரேப் இருக்குது, அப்புறம் கோகோ டேங்க் இருக்குது. இது பேர் என்னதுரா? கார்னிவோஸ் பிளான்ட். அது என்கிட்ட இல்லை. மிஸ்டர் கேரட் இருக்குது, டொமேட்டோவில் என்னது மஷ்ரூம் மினோவா அந்த பிளான்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மேங்கோ இருக்குது, கிங் லைம் 1 சீட் இருக்குது, அதான் பிளான்ட். அடுத்து ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. டே எவன்டாவே டே அட நாசமாக போகிறவங்களா? எவன்டாவே இப்போ நீ அடித்து பறக்க விட்டுது? இல்லை நானாக பறந்தேன் நம்பக்கில் தெரியலையே. இங்கே அடித்து அப்படியே பறக்க விட்டாங்க. சரி இப்போ காசு கலெக்ட் பண்ணி போகிறோங்க. உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. பார்ட் 2னா அடுத்து இந்த கேம் ப்ளே வேணும்னா போடுங்க. இப்படி தான் நான் போட்டு தான் தீருவேன். கச்சக்
ஸோ நம்ம எல்லா கேமும் ரோப்ளாக்ஸில் போடுவோம். எல்லா கேம்னா பார்த்துட்டு சொல்கிறேன். இல்லை ஸ்டீல் பிரெயின் ராட்டும் பிளான்ட் சீசஸ் பிரெயின் ராட்டும் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி நான் அது மட்டும் போடுறேன். இல்லைனா இல்லை ப்ரோ நீங்கள் வந்துக்கிட்டு மற்ற கேமும் சேர்த்து போடுங்கன்னு சொன்னீங்கன்னா போடுறேன். என்ன கமெண்ட்ஸில் யாரெல்லாம் அதிகமாக இருக்கோ அதைப்படியே நான் நடக்கிறேன். சரிங்க. இப்போ வந்துக்கிட்டு என்ன பண்ணால் சென்ட்ரல் ஐலாண்டுக்கு போவோம். அங்கே ஏதாவது நம்ம போய் இது என்னதுடா புதுசாக இருக்குது. இன்ட்ராக்ட் த கார்ட் சோல்டிஸ் அன்லாக் டு ரீபர்த் 3. ஓ இப்போ பாருங்களே என்னாச்சுங்க, இது என்னன்னே தெரில. சரி பரவாயில்ல. சரி சென்ட்ரல் ஐலாண்டு போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். கச்சக்கு சென்ட்ரல் ஐலாண்டுக்கு வந்தாச்சு. நம்மள்கிட்ட ஃபீகோக்கா மேலே இருக்கா? இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்னாச்சுங்க இப்போ என்னமோ ஆகிட்டுருக்கு. இது ஒன்றும் பிவிபி கேமே இல்லையடா. ஃபீகோக்கா மேலே இல்லை. பனானித்தா டொல்ஃபினித்தாண்ட இருக்குது. இந்த இங்கே இருக்குது. சரி இதை போட்டுருவோம். லக்கு இன்க்ரீஸ்டு போடு. சூப்பரு. சரி இப்போ இண்டெக்ஸில் நம்மள்கிட்ட என்னென்ன இருக்குன்னா பாதி பிளான்ஸ் என்கிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிளான்ட்டு தான் வேணும். அதோட இதெல்லாம் முடிஞ்சிடும். நார்மலில் தான் பார்க்கணும். சரி இப்போ பிரெயின் ராட்டில் கேட்டிங்கன்னா எல்லாம் பிரெயின் ராட்ஸ் லெஜெண்டரி இதானே அது காட்லி. அப்புறம் இங்கே சீக்ரெட்லேயும் இன்னும் நிறையா இருக்குது. எங்கே சீக்ரெட்டுங்க? அந்த சீக்ரெட்லேயே நிறையா இருக்குது. லிமிட்டட்லாம் வந்துக்கிட்டு இண்டெக்ஸில் இருக்காது. ஏன்னா லிமிட்டட்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் அடுத்துலாம் போயிடும். அந்த மாதிரி நாங்கள் லிமிட்டடு. சரி நான் வீடியோ முடிச்ச மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், போடுவோம். இல்லை ப்ரோ வேணாண்ணா இந்த 2 கேம் மட்டும் போடுறேன். ஸ்டீல் பிரெயின் ராட்டும் அது பேர் என்ன போல் இந்த கேம் பேர் பிளான்ட் சீசஸ் பிரெயின் ராட்டும். சரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பிக் ப்ரோன்னு ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நான் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். அவனை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். சரி இப்போ நான் பாய் சொல்லி கிளம்புறேன். பாய் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.